விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district. மியான்மர், தாய்லாந்து நாடுகளை புரட்டி போட்ட நிலநடுக்கம் பெரும் பாதிப்புகளை உண்டாக்கியுள்ளது. இந்நிலையில் கண்டங்கள் நகரும் வேகம் மேலும் புதிய ஆபத்துகள் காத்திருப்பதை சுட்டிக்காட்டுவதாக கூறுகிறார்கள் ஆய்வாளர்கள். இது தொடர்பாக விவரிக்கிறார் செய்தியாளர் பாலவெற்றிவேல். 334 அணுகுண்டுகளை வீசினால் எந்த அளவிற்கு தாக்கம் ஏற்படுமோ அத்தகைய விளைவுகளை சந்தித்திருக்கிறது மியான்மர் தேசம். இந்த நில அதிர்வு ஒரு தொடக்கம்தான். இன்னும் வரப்போகிற காலகட்டத்தில் இந்திய நிலப்பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் நில அதிர்வுகளுக்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதாக நிலவியல் வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள். கடலும் நிலப்பகுதியும் சேர்ந்த ஒரு நீல பந்து போன்றுதான் நமக்கு தெரியும். ஒரே நிலமாகத்தான் இருக்கிறது என காட்சியளித்தாலும் பூமிக்கு அடியில் கண்டத்திட்டுக்கள் தொடர்ச்சியாக நகர்ந்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் 7 கண்டத்திட்டுகள் இருக்கிறது. இந்திய கண்டத்திட்டு, யுரேஷியன் கண்டத்திட்டு, ஆப்பிரிக்கா கண்டத்திட்டு, வட அமெரிக்கா கண்டத்திட்டு, தென் அமெரிக்கா கண்டத்திட்டு, பசிபிக் கண்டத்திட்டு என்பவை பூமிக்கு அடியில் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. பூமியின் மேல் பகுதியில் உள்ள ஓடு இவ்வாறு இருக்கிறது என்றால் பூமியினுடைய ஆழப்பகுதி 3ஆக பிரிக்கிறார்கள் நிலவியல் வல்லுநர்கள். மேல் அடுக்கு, மேண்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய 2வது அடுக்கு, மைய அடுக்கு. பூமியினுடைய மேல் பகுதியிலிருந்து மைய பகுதி வரை 6500 கிலோமீட்டர் அளவு ஆரம் கொண்டதாக இருக்கிறது. இந்த மேலே இருக்கிற 70 கிலோமீட்டரை தவிர்த்து கீழே இருக்கக்கூடிய அனைத்து பகுதியும் இரும்பு மற்றும் நிக்கல் உருகி கொண்டிருக்கும் மேக்மா எனப்படும் எரிமலையினால் ஆனது. அப்போ நம்ம நிலமே ஒரு திரவத்தில் மிதந்து கொண்டிருக்கிறது. அப்போ ஒவ்வொரு கண்டமும் மற்றொரு கண்டத்தோடு மோதிக்கொண்டே இருக்கிறது. இதனால்தான் பூமி இந்த அளவிற்கு பரிணாமமும் அடைந்திருக்கிறது. மிக வேகமாக நகரும் கண்டத்திட்டுக்கள் மொத்தம் 7 கண்டத்திட்டுகள் இருக்குன்னு பார்த்தோம். அதுல மிக வேகமாக நகர்வதாக பசிபிக் கண்டத்திட்டு ஒரு வருடத்திற்கு 7 சென்டிமீட்டர் நகருது. இந்திய கண்டத்திட்டை எடுத்துட்டோம்னா ஒரு வருடத்திற்கு 5 சென்டிமீட்டர் நகருது. மிக குறைவான வேகத்தில் நகரக்கூடிய கண்டத்திட்டாக இருப்பது வட அமெரிக்க கண்டத்திட்டு 2.5 சென்டிமீட்டர் நகருது. சரி, இந்த ஒவ்வொரு சென்டிமீட்டர்ல தானே நகண்டுகிட்டு இருக்கு. இதனால என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஒப்பீடு அளவில் பார்ப்போம். நம்ம முடி ஒரு மாதத்திற்கு 1 சென்டிமீட்டர் வளருது. அதை நம்மளால யூகிக்க முடியுதா? நம்மளால உணர முடிகிறது கிடையாது. அதே மாதிரி பூமி ஒரு வினாடிக்கு 29 கிலோமீட்டர் வேகத்தில் சுத்தி கொண்டிருக்கிறது. அதையும் நம்மளால உணர முடிவதில்லை. அதே மாதிரி தான் ஒரு வருடத்திற்கு 2 சென்டிமீட்டர் ஒரு கண்டம் நகர்ந்தாலே அது மிகப்பெரிய நிலவியல் அளவையாக உற்று நோக்கப்படுகிறது. அப்படி பார்த்தோம்னா இந்திய கண்டத்திட்டு ஒரு வருடத்திற்கு 5 சென்டிமீட்டர் அப்படிங்கிற ஒரு வேகத்தில் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்திய கண்டத்திட்டை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். மொத்த பரப்பு 4.7 கோடி சதுர கிலோமீட்டர். இந்திய நாட்டை விட இந்திய கண்டத்திட்டு 14 மடங்கு பெரியதாக இருக்கிறது. அதாவது இந்திய பெருங்கடலுக்கு அடியிலேயும் அந்த இந்திய கண்டத்திட்டனுடைய பகுதிகள் இருப்பதை நம்மளால தெளிவாக இந்த நில வரைபடத்தில் பார்க்க முடிகிறது. நகர்வு காரணமாக ஏற்படக்கூடிய மாற்றம். இந்த இந்திய கண்டத்திட்ட எடுத்துட்டோம்னா இதோட பார்டர் பகுதி பார்க்கிறோம். பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான்ல தொடங்கி ஜம்மு காஷ்மீர், திபெத், சீனா, இமயமலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், குறிப்பாக இப்போ நில அதிர்வு ஏற்பட்ட மியான்மர்ல தொடங்கி அந்தமான் நிக்கோபார் தீவுகள், 2004 சுனாமி ஏற்பட்ட சுமத்ரா தீவுகளை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி, மாலத்தீவை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி, ரீயூனியன் தீவை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த ஒட்டுமொத்த நிலப்பகுதியுமே 5 சென்டிமீட்டருக்கு வடக்கு நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறது. இதன் காரணமாக ஏற்படக்கூடிய இந்த மாற்றங்கள் பார்க்கிறோம். தொடர்ச்சியாக நிலநடுக்கம் ஏற்படுகிறது. இமயமலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இமயமலை ஒரு வருடத்திற்கு 5 மில்லிமீட்டர் உயர்வதாக கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் சுனாமி பேரலைகளும் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் அதிகமாக இருக்கிறது. எரிமலை இதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் அவ்வப்போது வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district.